Hey everyone, I'm Vincy William. I hope everyone are doing well and safe. This channel helps you to learn cooking, lifestyle, and all about Christ. I'm sharing what I learned and what I know about Christ. So come, let's get into the video. எனக்குள்ள எப்பவுமே வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டேட்டிவா ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, காட் வந்து எதுக்காக ஒரு பெயின், ஒரு வலியை வந்து எதுக்காக நம்மளுக்கு அலோவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது விஷயமா வந்துட்டு, ஒரு ப்ரேயர்ஸ் ஏதாவது நம்ம ப்ரேயர் பண்றோம்னா ஒரு சிலது வந்து அன்ஆன்சர்டாவே இருக்கும். ஒரு பஃபர் இருந்துட்டே இருக்க மாதிரியே இருக்கும். அண்ட் தேர்ட் திங் வந்துட்டு, சைலன்ஸுமே வந்து ஒரு காட் கிட்ட இருந்து வர ஒரு ஆன்சரா இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ள வந்து ஒரு தாட் வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சில காரியங்கள் வந்து பாயிண்ட்ஸா வந்து நான் உங்ககிட்ட வந்து இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதலாவது காரியம் வந்துட்டு, வை டஸ் காட் அலவ் பெயின்? எதுக்காக ஒரு வலியை வந்து ஒரு நபருக்கு இல்லை ஒரு குடும்பத்தாருக்கு வந்து ஏன் வந்து அலோவ் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உண்மையாலுமே வந்து காட் வந்து நம்ம வந்து சஃபர் ஆகணும்ன்றது அவருடைய விருப்பமா கண்டிப்பா இருக்காது. ஆனா அதுக்கு வந்து ஒரு சில ரீசன்ஸ் வேணா இருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை வந்து ஃபர்ஸ்ட் படைக்கும் போது நம்ம வந்து கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்டு வந்து நம்ம அடுத்த அப்கமிங் வீடியோஸ் வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாவற்றையும் வந்து ஆண்டவர் வந்து நேர்த்தியா செஞ்சாரு. ஆனா வந்துட்டு அதுல வந்து எந்த ஒரு வலியோ கஷ்டமோ வரல. ஆனா எந்த இடத்துல ஒரு பெயின் வந்தது அப்படின்னா, ஏவாள் வந்து அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும் போது ஆண்டவர் வந்து மனஸ்தாபப்பட்டார் என்றதுதான் நம்ம வந்து பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். அண்ட் ஃபாலோட் பை ரெஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வந்து எதுவா இருக்கலாம் அப்படின்னா, நம்மளோட கேரக்டர். ஏன்னா நம்ம உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையை வாழும் போது நம்ம வந்து வெளியே போறோம் வரோம், 4 பேரை நம்ம மீட் பண்றோம். ஸோ நம்மளோட கேரக்டர் வந்து அங்க இங்க வந்து கொஞ்சம் மாறுதல் அடையும். ஸோ நம்ம கேரக்டர்ன்றது நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும் போது ஆவிக்குரிய கனிகளை வந்து நம்ம வந்து அதுக்கேற்றார் மாதிரி நம்மளோட லைஃப் வந்து லீட் பண்ணணும். ஸோ அந்த கேரக்டரை வந்துட்டு ஆவிக்கேற்ற கனிகளை நம்ம கொடுக்காத ஒரு கேரக்டரா நம்ம இருக்கோம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார்னா அது மூலியமா நம்மள ஷேப் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இது மூலியமா வந்துட்டு ஆண்டவர் இடத்துல நமக்கு ஒரு டிபெண்ட் ஆகவும், ஆண்டவர்கிட்ட நம்ம இன்னும் நெருங்கி வாழ்றதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஈவன் நம்ம வந்து ஏசப்பாவே நம்ம எடுத்துக்கலாமே. அவர் இந்த உலகத்துல 3.5 வருஷம் வாழும் போது அவருக்குமே நிறைய வந்து ரிஜெக்ஷன்ஸ் வந்தது. நிறைய பேர் மார்க் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து அடிச்சாங்க அவரை, குரூசிஃபை பண்ணாங்க. ஸோ நம்ம மட்டும் வந்து இதை வந்து அண்டர்கோ பண்ணல. ஈவன் ஒரு ஃபிளஷா இந்த உலகத்துக்கு ஜீசஸ் வரும்போதும் இந்த பெயினை வந்து ஆண்டவருமே வந்து அனுமதிச்சாங்க. கரெக்டா? செகண்ட் பாயிண்டா வந்து எனக்கு எப்பவுமே தோன்ற ஒரு விஷயம் வந்து, நம்ம ப்ரேயர் பண்றோம், ஏன் ஒரு சில ப்ரேயர்ஸ் வந்து அன்ஆன்சர்டாவே இருக்கு? நம்ம எப்பயோ ப்ரேயர் பண்ணிருப்போம், ஒரு 4-5 வருஷம் ஆயிருக்கும், 3 வருஷம் ஆயிருக்கும், 10 வருஷம் ஆயிருக்கும். ஆனாலும் அந்த ப்ரேயர்ஸ் வந்து அன்ஆன்சர்டாவே இருக்கும் ஒரு சில டைம்ல. அது ஏன் ஆண்டவரே அப்படி இருக்கு அப்படின்னும் போது எனக்கு 3 காரியங்கள் வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து, ஆண்டவருக்கு வந்து உண்மையாலுமே அதுல சித்தமே இருக்காது. நம்ம தான் வந்து போராடிட்டே இருப்போமே தவிர காட்க்கு வந்து அது சித்தம் இருக்காது. ஏன் அப்படின்னா, ஹி சீஸ் யூ இன் அ டேஞ்சர். அந்த விஷயம் உனக்கு வந்ததுன்னா நீ வந்து ஒரு டேஞ்சர்ல இருப்ப. அது அவருக்கு விருப்பம் இல்லாததுனால அந்த பிரேயர்ஸையும் சரி, அதுக்கான காரியங்களையும் ஆண்டவர் தடை செய்வாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து, உன்னை வெயிட் பண்ண வைப்பாங்க. உனக்கு அதுல பேஷன்ஸ் இருக்கா? எனக்கு வந்து ஆஃப்டர் நான் கிரைஸ்ட் அதிகமா நான் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து நான் வந்து என்னோட வெயிட்டிங் பீரியடே வந்து நான் வந்து பேஷன்ஸா அதை நான் கத்துக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அது வரைக்குமே எனக்கு வந்து பேஷன்ஸே இருக்காது. எடுத்துமா டக்குன்னு பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு கேரக்டரா தான் நான் இருந்தேன். பட் வென் ஐ டுக் கிரைஸ்ட் இன் மீ, ஆண்டவர் வந்து எனக்கு வந்து ஒரு பேஷன்ஸை வந்து கத்து கொடுத்தாங்க. அது உண்மையிலேயே வந்து எனக்கு அது ஒரு பிளஸட் லைஃபா வந்து எனக்கு அது மாறுச்சு. ஸோ உங்களுக்கும் மாறும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ப்ரேயர் பண்ண உடனே ஆண்டவர் வந்து அதை நம்மளுக்கு வாய்க்க செய்வாங்க. வை? பிகாஸ் காட் வுட் ஹவ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் ஃபார் யூ. ஸோ அது நீ வந்து கேட்கும் போது ஆண்டவர் வந்து அது உனக்கு உடனடியா வந்து நம்மளுக்கு அதை கொடுத்துருவாங்க. மூன்றாவதா பார்க்கும்போது எனக்கு இது பர்சனலி ஃபீல் ஆகும். நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறோம்னா அமைதியாவே இருப்பாரு. நம்ம லைஃப் பாட்டுக்கு ஒரு விசை போயிட்டே இருக்கும். ஆனா அது வந்து சைலண்டாவே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அது வந்து ஆமானோ பதில் வராது, இல்லைனோ பதில் வராது, ஒரு சைலன்ஸ் இருக்கும். அது பர்சனலி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பீரியட்ல வந்துட்டு மேபி அது வந்து ஆண்டவர் இடத்துல வந்து அது என்னவா இருக்கலாம் அப்படின்னா, அந்த காரியத்துக்காக ஆண்டவர் வந்து
உனக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் வந்து அந்த காரியத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இன்னொன்னு வந்து ஆண்டவர் வந்து அது மூலியமா நம்மளுக்கு பேஷன்ஸை வந்து நம்மளுக்கு டீச் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மள வந்து ஸ்பிரிச்சுவலா க்ரோ ஆகுறதுக்கும் ஏதாவது சம்திங் பிக்கர் ஒரு காரியத்தை வந்து நம்ம சின்னதா வந்து ட்ரீம் பண்ணி வச்சிருப்போம். ஆனா அதுல வந்து ஒரு ட்ரெமெண்டஸான ஒரு பிளஸ்ஸிங்கை வந்து ஆண்டவர் வந்து கொடுக்கணுன்றதுக்காக அதுதான் சொல்றாங்களே, ஏற்ற வேலையில ஏற்ற காலத்துல நீங்க அதை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் பாத்தீங்களா. ஸோ சம்திங் பிக் வென் காட் இஸ் பிளானிங் இட் டேக்ஸ் சம் டைம். ரெட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் வரும்லாம் நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம பைபிள்ல படிக்கிறோம். ஸோ டபுள் த பிளெஸ்ஸிங் அப்படின்னும் போது ஃபார் எக்ஸாம்பிள்ல வந்து யோபுவோட லைஃப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே இழந்து அவர் நிற்கும் போது ஆண்டவர் வந்து ரெட்டத்தினையான ஆசீர்வாதங்களை வந்து அவருக்கு கொடுத்தாரு. சார் இஸ் அ வெரி லைவ் எக்ஸாம்பிள். நம்மளுக்கு ஜோபோட சாப்டர் வந்து நம்ம படிச்சோம்னா நம்மளுக்கு வந்து இப்படிலாம் ஒரு மனுஷன் கஷ்டப்பட முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு அவருடைய ஹிஸ்டரி வந்து இருக்கும். எனக்கு பர்சனலி யோபுவோட பைபிள்லயே வந்து எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு கேரக்டர் வந்து யோபுன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் எல்லாமே இழந்துட்டாரு. ஈவன் அவங்களோட சொந்த மனைவியே அவங்கள என்ன சொல்றாங்கன்னா, நீ தேவனை தூஷித்து நீ ஜீவனை விடுன்னு சொல்றாங்க. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு, நீ பைத்தியக்காரி பேசுறது போல நீ பேசுற. பிகாஸ் அவரோட ட்ரஸ்டே வந்து ஆண்டவர்கிட்ட இருந்தது ஃபுல்லாவே. ஹி நோஸ் வென் காட் அலோவ் சம்திங் டு யூ, அது வந்து அது காரணம் இல்லாம அது நம்மளோட வாழ்க்கையில நடக்காது எதுவுமே. ஸோ எனக்கு வந்து பர்சனலி யோபு கிட்ட இருந்து நிறைய காரியங்களை வந்து நான் கத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி பெயின், ஆண்டவர் வந்து ஒரு பெயினை நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா ஆண்டவர் வந்து ஒரு க்ரூயலான ஒரு கார்டன் கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு சைலண்டா இருக்கிறாரு அப்படின்னா ஆண்டவர் வந்து நம்மளிடத்துல இருந்து தூரம் போயிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை நம்மளுக்கு டிலே பண்றாரு அப்படின்னா அதை வந்து டிலே பண்ணலன்னும் கிடையாது. ஸோ ஆண்டவர் வந்து கடைசியா நம்மளை வந்து வெயிட் பண்ண வைக்கிறாரு அப்படின்னா காட் ஹேஸ் நாட் ஃபர்காட்டன் அஸ், நம்மளை வந்து மறக்கல, நம்ம கூடவே தான் இருக்காரு. பட் ஆல் வி நீட் இஸ் அ ஃபெய்த் தட் காட் வந்து எல்லாமே கண்ட்ரோல்ல தான் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபெய்த் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ ஹோப் இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பலப்பட்டு இருந்ததுன்னா என்னுடைய கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இது மாதிரி உங்களை பலப்பட வைக்கிறதுக்கான நிறைய காரியங்கள் வந்து நம்ம ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தாங்கி பலப்படுவோம். நானும் அதுக்கேற்ற ப்ரிப்ரேஷன்ஸ் நான் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருந்தாலும் என்னுடைய கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஸோ வி வில் pray and we will grow together in Christ. So see you all in the next interesting video. Bye bye and take care.